அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளே, யுவி கிளாஸ் ரூமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பதிவில் 5ஆம் வகுப்பு அறிவியல் பயிற்சி ஏட்டின் 3வது அலகு தாவரங்கள் பாடத்திற்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். 3.1 இந்த பகுதியில் படத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே விதை முளைத்தலுக்கான 6 படிநிலைகளை கொடுத்துருக்காங்க. இதை உற்று நோக்கி கீழே கேட்குற வினாக்களுக்கு நாம் விடையளிக்கணும். முதல் வினா, விதை முளைத்தலின் சரியான படிநிலைகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை குறிப்புகளை நாம் கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. கொடுக்கப்பட்டுள்ள தாவரம் ஒரு இருவித்தலை தாவரம். மண்ணிற்கு மேல் வளரும் விதையின் பகுதிகள் வித்திலை, தண்டு. மண்ணிற்கு கீழே வளரும் விதையின் பகுதிகள் முளைவேர், வேர். அடுத்த பகுதி 3.2 வண்ணமிட்டு நரம்பமைவை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் படம் வலை பின்னல் நரம்பமைவு, இரண்டாவது படம் இணை நரம்பமைவு. இந்த 2 இலைகளுக்கும் வண்ணம் தீட்டிக்குங்க. அடுத்த பகுதி 3.3 கொடுக்கப்பட்ட தாவரங்கள் மற்றும் விதைகளை உற்று நோக்கி அட்டவணையை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணைக்கான விடை குறிப்புகளை நாம் கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 3.4 ஒருவித்தலை மற்றும் இருவித்தலை தாவரங்களின் பண்புகளுக்குரிய படங்களை தாவரத்துடன் முறையே நீல வண்ணம் மற்றும் சிவப்பு வண்ண பேனாக்களை கொண்டு இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருவித்தலை தாவரத்தினுடைய பண்பை நீல வண்ணத்தை கொண்டும் இருவித்தலை தாவரத்தினுடைய பண்புகளை சிவப்பு வண்ணத்தை கொண்டு நாம் இணைச்சிருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 3.5 படிப்பேன், குறியிடுவேன். இந்த பகுதியில் பாடநூல் பக்க எண் 87 உள்ள கனி மற்றும் விதை உருவாதல் என்ற தலைப்பின் கீழ் உள்ளவற்றை படித்து விடையளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பகுதியில் ஒருவித்தலை தாவரம் இருவித்தலை தாவரம் பற்றி கொடுத்துருக்காங்க. முதல் வினா, இருவித்தலை தாவரம் எது? பீன்ஸ். இருவித்தலை தாவரம் கொண்டுள்ள வேர் தொகுப்பு ஆணிவேர் தொகுப்பு. ஒருவித்தலை தாவரத்தின் இலை நரம்பமைவு, இணைப்போக்கு நரம்பமைவு. கீழ்காண்பவற்றுள் எது ஒருவித்தலை தாவரம்? சோளம். அடுத்த பகுதி 3.6 விதை பரவுதலுக்கான சரியான வழிகளை இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் வினா, நீரின் மூலம் விதை பரவுதல். தென்னை, தேங்காய் நீரில் மிதந்துட்டு போகிற மாதிரிக்கிறத இணைச்சிக்கணும். விலங்குகள் மூலம் விதை பரவுதல், இதில் நாயுருவி, இதுக்கு மாட்டு மேலே நாயுருவி ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறத இணைச்சிக்கணும். வெடித்தல் மூலம் விதை பரவுதல், வெண்டைக்காய் வெடித்து விதை பரவுற மாதிரி இருக்கிறத இணைச்சிக்குங்க. நெக்ஸ்ட் ஒன், காற்றின் மூலம் விதை பரவுதல், இதுக்கு பருத்தி காயுமே பருத்தி பஞ்சையுமே இணைச்சிக்குங்க. அடுத்த பகுதி 3.7 விதை பரவுதலின் அடிப்படையில் வேறுபட்ட ஒன்றை டிக் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் படத்தில் முருங்கைக்காய், வெண்டை இந்த ரெண்டும் வெடித்து விதை பரவுதல். கொய்யா, பறவைகள் மூலம் விதை பரவுதல். வேறுபட்ட ஒன்று கொய்யா விதை. இரண்டாவது படத்தில் தென்னையும் அல்லியும் நீரின் மூலம் விதை பரவுதல். பருத்தி பஞ்சு காற்றின் மூலம் விதை பரவுதல். அப்போ வேறுபட்ட ஒன்று பருத்தி பஞ்சு. அடுத்து மூன்றாவது படம் வேம்பு, கொய்யா இந்த இரண்டும் பறவைகள் மூலம் விதை பரவுதல். தென்னை நீரின் மூலம் விதை பரவுதல். அப்போ வேறுபட்ட ஒன்று தேங்காய். அடுத்த பகுதி 3.8 பின்வரும் பத்தியை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதணும். இந்த பகுதிக்கான விடை குறிப்புகளை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 3.9 மண்புழுவை அதற்கு தொடர்புடைய குறிப்புடன் இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு மக்கும் கழிவுகளை உண்டு உரமாக்குதல், மண்ணிற்குள் காற்று மற்றும் நீரை அதிகப்படுத்த உதவுதல், இயற்கை உரம் தயாரிக்க உதவுதல் ஆகிய குறிப்புகள் சரியானவை, அது கூட இணைச்சிக்குங்க. அடுத்த பகுதி 3.10 கீழே தரப்பட்டுள்ள பூச்சிகளின் பணிகளை உரிய கட்டத்தில் எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தட்டான், இதற்கான ஆன்சர் கொசுக்களின் லார்வாக்களை அழிப்பேன். இரண்டாவது தேன்பூச்சி,
என்னுடைய தேன் மருந்தாக பயன்படும். 3வது பட்டாம்பூச்சி மகரந்த சேர்க்கைக்கு உதவுவேன். இந்த விடைகளை பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்து 3.11 விவசாயிகளின் நண்பர்களை தங்கள் பணியிடத்திற்கு செல்ல வழிகாட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான விடையை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 3.12 பின்வரும் பூச்சிகளில் விவசாயிகளின் நண்பர்களை டிக் குறியிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் மண்புழு ஈ. இதில் சரியான விடை மண்புழு. மண்புழுவுக்கு டிக் பண்ணிக்கங்க. அடுத்த படத்தில் தட்டான் கொசு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை தட்டான். அதுக்கு டிக் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்த படத்தில் கரப்பான் பூச்சி தேன் பூச்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை தேன் பூச்சி. தேன் பூச்சிக்கு டிக் பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி என் பக்கம். இதில் உழவனின் நண்பர்கள் யார், அவைகளின் பயனை கூறு அப்படின்னு கேள்வி கேட்டு நாமளே அதற்கான விடையை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி வளரறி மதிப்பீடு ஆ 3 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் வினா விதைகளில் இருந்து சிறிய வேர் முளைப்பதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முளைவேர். நீண்ட நாட்களுக்கு பின் பார்க்கும்போது மல்லிகை செடி வாடியிருக்க காரணம் நீர் கிடைக்காததால். அடுத்த வினா விதை முளைத்தலின் படிநிலைகள் விதை, முளைவேர், விதையுறை, வித்திலை. அடுத்த வினா காற்றின் மூலம் பரவும் விதைகள் கொண்ட குழு முருங்கை, பருத்தி. அடுத்த வினா காற்றின் மூலம் விதைகள் பரவ காரணம் மெல்லிய தூவி போன்ற இறக்கை. அடுத்த வினா பட்டாணி செடி இருவித்தலை தாவரம் எனில் அதன் வேர் தொகுப்பு ஆணிவேர். அடுத்த வினா புல் தாவரத்திற்கு தொடர்பில்லாதது எது? இருவித்தலை தாவரம், ஆணிவேர், வலைப்பின்னல் நரம்பமைவு. மேற்கூறிய அனைத்தும். அடுத்த வினா தேனை சேகரிக்கும் பூச்சி தேனீ. அடுத்த வினா வண்ணத்து பூச்சிக்கு தொடர்பில்லாதது எது? பயிர்களை அழிக்கும். அடுத்த வினா விவசாயிகளின் நண்பர்கள் யார்? தேனீ, வண்ணத்து பூச்சி, தட்டான், மண்புழு. இந்த ஓஎம்ஆர் சீட்டில் வளரறி மதிப்பீடு ஆ அதற்கான விடைகளை ஷேர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. குழந்தைகளே, இதோட இந்த பாடம் முடிஞ்சது. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்.